ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பேப்பர் 2க்கான சைக்காலஜிலேருந்து யூனிட் 10 பார்க்க போகிறோம். யூனிட் 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியல் பகுதி 3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி யூனிட் 1 to 9 வந்து பார்த்துட்டோம். நம்மளோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ப்ளேலிஸ்ட்டுமே தனியாக வந்து கொடுத்துருக்குறோம். டெட் எக்ஸாம் பேப்பர் 2 சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனியான ப்ளேலிஸ்ட்டுமே கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம சைக்காலஜிங்கிறது எல்லா டாபிக்ஸுமே அதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை பற்றியுமே படிச்சுக்கலாம். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தாராளமாக நம்மளோட வீடியோஸை பார்த்தே படிச்சுக்கலாம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ கல்வியல் பகுதி 3 அப்படிங்கிறதுல வந்து என்னென்ன சப்டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஐசிடி உடன் ஒருங்கிணைப்பு மற்றும் கற்பித்தல், மதிப்பீட்டில் ஐசிடியை ஒருங்கிணைத்தல், தயாரித்தல் பாடங்களில் பல்லூடகங்கள் வழியாக பாடங்கள் மற்றும் திட்டமிடல், ஆசிரியர்களுக்கான நிகழ்நிலை கற்றல் படிப்புகள், தொழில்முறை மேம்பாடு, திறந்த கல்வி வளங்கள், ஐசிடி தளங்கள் மற்றும் மார்க், தொடர்ச்சியான விரிவான மதிப்பீடு, கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன் இவாலுவேஷன் இருக்குல்லையே அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து முன்னோக்கு மற்றும் பயிற்சி, புரிதல் தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பின் NCF 2005, சூழலில் கற்பித்தல் மற்றும் கற்றல், கல்வி உரிமை சட்டம் 2009. இந்த மாதிரி வந்து நமக்கு யூனிட் 10 அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க சப்டாபிக்ஸ் வந்து. இப்போ இதில் உள்ள ஒன் வேர்டு டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யூனிட் 10ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தொடர்ந்த செயல்களை கட்டளைகளின்படி செய்யும் கணினியின் திறமைக்கு டேஸ் என்று பெயர்? ப்ரோக்ராம். இரண்டாவது கொஸ்டின், தொடக்கத்தில் கணினி டேஸ் செய்யும் திறன் மட்டுமே பெற்றிருந்தது. தொடக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு கணினியை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கணித கணக்கீடு செய்கிறதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அதை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. அடுத்து மூன்றாவது கொஸ்டின், டேஸின் கருத்துப்படி ஒரு பகுதி என்பது கவனமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களின் தேவை, ஆர்வம் இவற்றுடன் தொடர்பு உள்ள பாடப்பகுதியாகும். சாம்ஃபோர்டு. அடுத்து நான்காவது கொஸ்டின், திறந்த கற்பித்தல் இந்த ஏராளமான திறந்த உள்ளடக்கத்தை பயன்படுத்துகிறது, ஆனால் நெட்வொர்க் மற்றும் இதில் உள்ள கற்பவரின் இணைப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது என்று கூறியவர் வெல்லர். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், OERஇன் சிறப்பியல்புகளான 5R இதை வந்து சொல்லுவாங்க. அந்த 5Rகளோட அனுமதிகளோட சூழலில் மட்டுமே சாத்தியமான அல்லது நடைமுறைக்குரிய கற்பித்தல் அப்படிங்கிற நடைமுறைகளின் தொகுப்பு என்று வரையறுக்கப்படுகிறது. 5R. ஆறாவது கொஸ்டின், OERகளை டேஸ் அளவுகோல்களில் மதிப்பிட வேண்டும் என்று மூர் பரிந்துரைத்துள்ளார். OERகளை வந்துட்டு 8 அளவுகோலில் வந்து மதிப்பிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மூர் அப்படிங்கிறவங்க வந்து பரிந்துரைக்கிறாங்க. அடுத்து ஏழாவது கொஸ்டின், MOOC என்பது கல்வியை அணுவதற்கு டேஸை பயன்படுத்துகிறது? ICT. அடுத்து எட்டாவது கொஸ்டின், மோக்குகளின் அடிப்படை தத்துவம் 3A அப்படின்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், MHRDயின் கீழ் பல்வேறு தேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் உருவாக்கப்பட்ட பல்வேறு வகையான அனைத்து மோக்குகளும் டேஸ் எனப்படும் இணையதளத்தில் தரவிறக்கம் செய்யப்படும்? ஸ்வயம். அடுத்து 10வது கொஸ்டின், தொடர் மற்றும் விரிவான மதிப்பீடு என்பது டேஸாம் ஆண்டு இந்திய கல்வி உரிமை சட்டத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கட்டாய மதிப்பீட்டு செயல்முறையாகும். 2009ஆம் ஆண்டு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இது வந்துட்டு. அடுத்து 11வது கொஸ்டின், தொடர் மற்றும் விரிவான மதிப்பீடு கற்றலின் டேஸ் களங்களை உள்ளடக்கியது? தொடர் மற்றும் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இவாலுவேஷன் வந்துட்டு அறிவாற்றல், உணர்ச்சி, சைக்கோமோட்டார் அப்படிங்கிற களங்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கியதாக காணப்படுது. அடுத்து 12வது கொஸ்டின், அறிவாற்றல் களத்தில் மதிப்பீடு டேஸ் ஆக இடம்பெறும்? அறிவு, புரிதல், பயன்பாடு. அடுத்து 18வது கொஸ்டின், கையெழுத்து, கட்டுமானம் மற்றும் திட்டங்கள் போன்றவற்றில் எவ்வகை மதிப்பீடு இடம்பெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைக்கோமோட்டார் களத்தில் வந்து மதிப்பீடு அப்படிங்கிறது வந்து இடம்பெறுது. அடுத்து 14வது கொஸ்டின், டேஸ் விரிவான மற்றும் தொடர்ச்சியான மதிப்பீடு மொத்த கற்பித்தல் நேரத்திலும் பரவியுள்ள மதிப்பீட்டின் கல்விசார் மற்றும் கல்விசார் அல்லாத அம்சங்கள் இரண்டையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது? NEP. அடுத்து 15வது கொஸ்டின், NCF டேஸ் பள்ளி சார்ந்த தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீட்டு முறையை நிறுவ பரிந்துரைக்கிறது? 2005. அடுத்து 16வது கொஸ்டின், இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறும் குழந்தைகளின் உரிமை சட்டம் 2009 டேஸ் வயது குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கிறது? 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறத வந்து அளிக்குது. அடுத்து 17வது கொஸ்டின், டேஸ் 2010 அன்று இயற்றப்பட்ட குழந்தைகள் உரிமை சட்டம் இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வியை அரசு பள்ளிகள் வழங்க வேண்டும் என வலியுறுத்துகிறது? ஏப்ரல் 1, 2010. அடுத்து 18வது கொஸ்டின், தனியார் பள்ளிகளில் குறைந்தது டேஸ் % குழந்தைகளை எந்த கட்டணமும் இல்லாமல் சேர்க்க வேண்டும்?
தனியார் பள்ளிகளில் வந்து குழந்தைகளை வந்துட்டு ஆர்டின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 25% வந்து குழந்தைகளை எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் சேர்க்க வேண்டும். அடுத்து 19வது கொஸ்டின், இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறும் உரிமை 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் பிரிவு 21A வழியாக கூறப்பட்டுள்ளது. அடுத்து 20வது கொஸ்டின், தொடக்க கல்வியில் சேருவதற்கு பிறப்பு, இறப்பு மற்றும் திருமண பதிவு சட்டம் 1856 விதிகளின்படி வழங்கப்படும் பிறப்பு சான்றிதழின் அடிப்படையில் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட பிற ஆவணத்தோட அடிப்படையில் ஒரு குழந்தையோட வயது வந்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த சட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து 21வது கொஸ்டின், கற்பித்தல் முறை மேம்படுத்த டேஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஒயிட் போர்டுகள், ப்ரொஜெக்டர்கள், ஸ்மார்ட் ஃபோன்கள். அடுத்து 22வது கொஸ்டின், தகவல்களை பரப்பவும் சேமிக்கவும் அணுகவும் உதவுவது டேஸ் வலையமைப்பு. அடுத்து 23வது கொஸ்டின், டேஸ் நடத்திய ஆராய்ச்சியின்படி ஆசிரியர்களுக்கான தொழில்முறை மேம்பாடு என்பது திறன் தொகுப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் வகுப்பறையில் கற்றல் சூழலை மேம்படுத்துவதற்கும் ஒரு வழியாகும். OCED. அடுத்து 24வது கொஸ்டின், ஆசிரியர் தொழிலில் ஏற்படும் சோர்வு மற்றும் பணிச்சுமை ஆகியவற்றை தொழில்முறை மேம்பாட்டின் மூலம் குறைக்க முடியும். அடுத்து 25வது கொஸ்டின், Indeed.com படி 2024ஆம் ஆண்டில் ஆசிரியர்களுக்கு டேஸ் திறன்கள் மிகவும் தேவையான திறன்களில் ஒன்றாகும். நிறுவன திறன்கள் அப்படிங்கிறது வந்து ஒன்றாக காணப்படுது. அடுத்து 26வது கொஸ்டின், இந்தியாவில் OER மற்றும் மார்க்குகளை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிப்பது NPTEL மற்றும் ஸ்வயம். அடுத்து 27வது கொஸ்டின், தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீட்டின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் அனைத்து அம்சங்களையும் மதிப்பிடுவது தான் அவங்களோட முக்கியமான ஒரு நோக்கமாக முதன்மையான நோக்கமாக காணப்படுது. அடுத்து 28வது கொஸ்டின், தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா CBSE மற்றும் மாநில கல்வி வாரியங்கள். அடுத்து 29வது கொஸ்டின், CCE இந்தியாவில் எந்த சட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டது? கல்வி உரிமை சட்டம். அடுத்து 30வது கொஸ்டின், CCE முறை மாணவர்களின் எந்த திறனை வலியுறுத்துகிறது? சிந்தனை செயல்முறை. அடுத்து 31வது கொஸ்டின், ICTயோட விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அடுத்து 32வது கொஸ்டின், MOOC அதாவது மோக்குன்னு சொல்லுவோம்ல அதோட விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். அடுத்து 33வது கொஸ்டின், CCEயின் விரிவாக்கம் கண்டினியூஸ் அண்டு காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். அடுத்து 34வது கொஸ்டின், NCFோட விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ யூனிட் 10ல் உள்ள முக்கியமான ஒன்வடி எல்லாமே பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்கும் இல்லையா, அந்த கோட்பாடுகளுக்கான ஆத்தர்கள் வந்து இது வந்து கொஞ்சம் கேதர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.